தொலை வைப்பாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்காக செல்லக்கூடியவர்கள் இஹ்ராமுடைய நிலையில் மக்காவில் இருக்குகின்ற பொழுது ஒருவர் மரணித்து விட்டால் அல்லது இங்கிருந்து பிளைட்ல பெறப்பட்டு ஜித்தாவில் இஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விட்டாலும் இந்த இஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விட்டவர்களுக்கு தொழு வைக்கின்ற பொழுது காபாவுல மக்காவுல தொலை வைக்கின்ற பொழுது முகத்தை திறந்துதான் தொலை வைப்பார்கள். முகத்தை மூடி என்ன செய்ய மாட்டாங்க, தொலை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. ஹஜ்ஜுக்கு போன ஹாஜி ஏதோ ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டால் இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நம்முடைய சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் போனாரு, ஹஜ்ஜு செய்வதற்கு முன்னாலேயே மூத்தாயிட்டார். அங்க போய் மூத்தாயிட்டார். ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறை முன்னாலே கொண்டு வருவார்கள். தவறு செஞ்சாரு, என்ன பாவம் செஞ்சாரோ, என்ன தப்பு செஞ்சாரோ, இந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிமாங்க. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அவர்தான் புண்ணியவான், அவர்தான் சிறப்பிற்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வேண்டி வர்றாங்க. வந்த ஹாஜி ஹஜ்ஜு செய்யாமல் இஹ்ராமுடைய நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் இவருக்கென்று அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிப்பானா. அந்த மலக்கு கியாமத்து நாள் வரைக்கும் இவருக்காக வேண்டி வருடம் ஹஜ்ஜு செய்வார்களாம். அந்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பானா. அப்போ ஒரு புண்ணியவான் இல்லையா? சொல்லுங்களேன், புண்ணியவான் இல்லையா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த நிலையில தான் அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் இன்ஷா அல்லாஹ் அங்க போய் இஹ்ராமுடைய நிலையில தல்பியா ஓதிக்கொண்டு நாம ஜித்தாவுல போய் இன்ஷா அல்லாஹ் நம்ம இறங்குவோம். ஜித்தாவுல இறங்கியதற்கு பின்பு நம்ம ஹோட்டலுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளை கொண்டு போவாங்க. நம்ம ஹோட்டலுக்கு வந்ததற்கு பின்பு அங்க ஒரு டைம் கொடுத்ததற்கு பின்பு அங்க இருந்து நாம இன்ஷா அல்லாஹ் உம்ராவுக்காக வேண்டி பெறப்படணும். உம்ராவுக்காக வேண்டி தல்பியா ஓதிக்கொண்டு பெறப்பட்டு காபாவுடைய பள்ளிவாசலுடைய வாசலை தொட்டு விட்டால் தல்பியாவை நிப்பாட்டிட்டு பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி ذுனூபி அஃப்தஹ்லி அபுவாப வரஹ்மத்திக என்ற துஆவை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். சொல்லிக் கொடுத்ததற்கு பின்பு இறையச்சத்தோடு பயபக்தியோடு பணிவோடு இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ள நுழையணும். பள்ளிக்குள் நுழைந்ததற்கு பின்பு அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையான விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். காபாவை பார்க்கணும் ஆசையோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோமா இல்லையா? அல்லாஹு அக்பர். அந்த ஆசையோடு முழு காபாவை பார்த்து அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆ அத்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யாரையுமே அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் செய்ய மாட்டான், ஆக்கி கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த நேரத்துல உங்களை போன உடனே உம்ராக்கு யாரும் கூட்டிட்டு போக மாட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததற்கு பின்பு உங்களுக்கு உடம்புல ஆரோக்கியம் வந்ததற்கு பின்பு உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போன உடனே அங்க போய் நின்று அல்லாஹ்விடத்துல அழுது துஆ செய்யணும். ஒப்பார் வைக்க கூடாது, கூன் கத்தக்கூடாது. உள்ளத்தில் உருகி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். காபாவை பார்த்து கேட்கின்ற பொழுது எப்படி கேட்கணும்? யா அல்லாஹ், பல கோடிகளுக்கு மத்தியில என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தாயே, என்னுடைய ஹஜ்ஜை லேசாக்கி கொடு, என்னுடைய ஹஜ்ஜை மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக நீ ஆக்கி கொடு. யா அல்லாஹ், என்னுடைய உம்ராவை நீ இப்ப லேசாக்கி கொடு. அது மாத்திரமல்லாம நான் என்னுடைய உம்ராவிலையும் என்னுடைய ஹஜ்ஜிலையும் என் அறியாமல் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை மன்னித்து என்னுடைய உம்ராவை என்னுடைய ஹஜ்ஜை நீ பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செஞ்சிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் கேட்கக்கூடிய அத்தனை துஆவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செஞ்சிட்டு, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அது மாத்திரமல்ல, என்னை முஃமினாக பிறக்க வைத்தாய், என்னை முஃமினாக வாழ வைப்பாயாக, என்னை முஃமினாக மரணிக்கக்கூடிய நசீபை நீ தருவாயாக என்று துஆ செஞ்சிட்டு, என்னுடைய சந்ததிகள் அத்தனை பேர்களும் இஸ்லாம் முஃமினாக பிறக்க வைத்தாய், முஃமினாக வாழ வைப்பாயாக. எந்த கட்டத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய சந்ததிகள் யாரும் முர்த்தத்தாக ஆகிவிடக் கூடாது, முர்த்தத்தாக இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது
என்னை நீ பாதுகாத்து தருவாயாக என்று இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? உங்களுடைய தேவைகள், முக்கியமான தேவைகள், அந்த இடத்தை காபாவை பார்க்கின்ற பொழுது ஒரு 10 நிமிஷம் டைம் தருவோம், அல்லது ஒரு 1/4 மணி நேரம் டைம் தருவோம். துஆ செஞ்சதற்கு பின்பு அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உம்ரா ஸ்டார்ட் ஆகும். உம்ரா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த காபா இருக்கு பாத்தீங்களா? இந்த காபா 4 மூலையை சேர்ந்தது ஒரு காபா. ஒரு மூலையில ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய சோனத்தினுடைய கல்லை அல்லாஹ் பதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த கல்லுக்கு நேரா நின்று கொண்டு வலதுகையை காமித்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். எத்தனை முறை சொல்லணும் ஹாஜி? 3 முறை சொல்லணும். முதல் சுத்துல 3 முறை சொல்லணும், அடுத்தடுத்த சுத்துல 1 முறை சொன்னா போதுமானது. இதில் என்ன ஓதிக்கிட்டு போகணும்? குர்ஆன் ஓதிட்டு போகலாம், ஸலவாத் ஓதிட்டு போகலாம், திக்ர் ஓதிட்டு போகலாம், அல்லது துஆ செஞ்சுக்கிட்டே போகலாம், அல்லது 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம் என்ற 3ஆம் கலிமா ஓதிக்கலாம். இந்த 3ஆம் கலிமா எது வரைக்கும் ஓதிக்கிட்டு வரணும் அப்படின்னா, நாம எந்த மூலையில இருந்து ஆரம்பிச்சோமோ அதற்கு முன்னால ஒரு மூலை வரும். அதுக்கு பேரு ருக்குன் யமன் என்று சொல்லப்படும். அந்த ருக்குன் யமன் வந்து விட்டால் 3ஆம் கலிமாவை நிப்பாட்டியதற்கு பின்பு ருக்குன் யமன்ல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு வரைக்கும் என்ன ஓதிக்கிட்டு வரணும் அப்படின்னா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகீனா அதாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அபரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரஹீம் யா ஜப்பார் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை அங்க இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கிட்டு வரணும். இந்த துஆவிற்கு நீண்ட அர்த்தங்கள் இருக்கிறது. சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், உலகத்தில் நான் வாழ்கின்ற பொழுது என்னென்ன தவறுகள் செய்தேனோ அந்த தவறை நீ மன்னிப்பாயாக. சில நேரங்களில், சில கட்டங்களில் சில தவறுகளை நான் தெரிந்தே செய்திருப்பேன், அந்த தவறையும் மன்னிப்பாயாக. மன்னித்ததற்கு பின்பு இவ்வுலகத்தில் நான் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாத்தீங்களா, நல்ல அமல்களை செய்துட்டு பெருமை அடித்தால் அந்த அமல் நம்ம கையை விட்டு போயிடும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் இறைவா எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமலாக ஆக்கி, அந்த அமல் மூலமாக எங்களை சுவனத்தில் நுழைய வைத்து அந்த சுவனத்தை எங்களுக்கு நிரந்தரமாக நீ ஆக்கி தருவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அங்க நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன் நபி அவர்கள் அந்த இடத்துல அந்த துஆ ஓத சொன்னாங்க அப்படின்னா, ருக்குன் யமன்ல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் வரைக்கும் 70,000 மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி? அந்த இடத்தில் யார் என்னென்ன ஓதுகிறார்களோ ஆமீன் இறைவா நீ நிறைவேற்றி தருவாயாக என்று சொல்லுவதற்கே இத்தனை மலக்குகளை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் இப்ப நாம என்ன செய்ய போறோம்? இப்படி காபாவை 3 முறை சுத்தினால், காபாவை 7 முறை என்ன செய்யணும்? காபாவை சுத்தணும். முதல் 3 சுத்துக்கு அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? நம்ம யாராம் கட்டுகின்ற பாத்தீங்களா, இந்த வலது பூஜை என்ன செய்யணும்? ஓப்பலகம் சொல்லி காமிப்போம். இந்த யாராம் போட்டு அது முதல் 3 சுத்துக்கு என்ன செய்யணும்? எஹராம் வலது பக்கம் என்ன செய்யணும்? ஓப்பனாக இருக்கணும். அல்லது 7 சுத்து வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம், ஓப்பனா தப்பு கிடையாது. ஆனா கட்டாயம் 3 சுத்துக்கு என்ன செய்யணும்? ஓப்பனாக இருக்கணும். இப்படி காபாவை 7 முறை சுத்தினால் ஒரு தவாஃப் முடிஞ்சிருச்சு. தவாஃப் முடிஞ்சதற்கு பின்பு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தவாஃபினுடைய சுன்னத்தை செய்யணும். 2 ரக்காயத்து தொழுகணும். முதல் ரக்காயத்துல ஃபாத்திஹா சூராவிற்கு பின்பு துணை சூரா குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூரா ஓதிக்கொள்ளணும். இரண்டாவது ரக்காயத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா துணை சூரா என்ன செய்யணும்? ஓதிக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூரா ஒருவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிஞ்ச சூரா ஓதிக்கலாம். 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுவதற்கு பின்பு அடுத்ததாக நாம என்ன செய்யணும்? ஜம்சம் தண்ணி குடிக்கணும். இந்த ஜம்சம் தண்ணி குடிக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபா மின் குல்லி தாஇ. இறைவா, நான் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறேன். இந்த தண்ணீரை குடிப்பதன் காரணத்தினால் பிரயோஜனமான இல்மை எனக்கு தருவாயாக, விசாலமான ரிஸ்க் எனக்கு தருவாயாக, நிரந்தரமாக நோய் என்ன செய்வாயாக, ஷிஃபாவாக்கி தருவாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா,
நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அப்படி தெரியலையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யார் என்ன நியத்து வைத்து இந்த ஜம்சம் தண்ணியை குடிக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய நோக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுப்பான், அவருடைய நியத்துக்கள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றிக் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ராவுக்கு போனவர்கள் எல்லாம் நாம் அவங்க வீட்டை சந்திக்கின்ற பொழுது, அந்த ஹாஜிகளை சந்திக்கின்ற பொழுது நமக்கு சின்ன கிளாஸ்ல ஜம்சம் தண்ணி கொடுத்தாங்க. நாமும் அது மாதிரி தான் கொடுக்க போறோம். நமக்கு கிடைக்கிறது 5 லிட்டர் தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அப்போ சின்ன கிளாஸ்ல குடிச்சோம். இப்போ அல்லாஹ் நமக்கு என்ன வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம மக்காவிற்கு சென்றதற்கு பின்பு ஜம்சம் தண்ணீரை எந்த தண்ணியும் கலக்காமல் ஃப்ரெஷ்ஷாக குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே. மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கின்ற பொழுது நியத்து வச்சுக்கிறோம், ஜம்சம் தண்ணீராக குடியுங்கள். அல்லாஹ்வுடைய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் ஷிஃபாய்க்கு கொடுப்பான், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் குடிக்கலாமா ஹாஜி? இன்ஷா அல்லாஹ் குடிச்சிடலாமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த ஜம்சம் கிணறு எங்க இருக்கு தெரியுங்களா? இன்ஷா அல்லாஹ் நீங்க மக்காவுக்கு செல்லுங்க. மக்காவுக்கு போனதற்கு பின்பு காபாவில் இருக்கின்ற பொழுது ஒரு அடையாளம் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கோங்க. அது எங்க இருக்கு தெரியுங்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வேற எதுவுமே தேவையில்லை, இந்த ஒன்றே ஒன்று போதும். எது? இந்த ஜம்சம் கிணறு மட்டும் போதும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, நாம பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரா, அதுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஒரு 25 அடி நீளம். அதுல கீழே பாத்தீங்கன்னா 4 ஸ்டீல் போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் ஜம்சம் கிணறு இருக்கிறது. நாம ஜம்சம் கிணத்திற்கு மேலதான் என்ன செய்வோம்? தவாஃப் செய்வோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நபி அவர்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து குடிக்க சொன்னாங்களே, எல்லாரும் குடித்தார்கள். நிறைய பேர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாய்க்கு கொடுத்தான். இது காபிர்கள் பார்த்தா இதில் ஏதாவது கெமிக்கல்களை கலக்குகிறார்களா அப்படின்னு ஐரோப்பா நாட்டினுடைய ஒரு குழு நிபுணர்கள் அந்த ஜம்சம் தண்ணீரை எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆராய்ச்சி செய்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அத்தனையும் வரிசையாக சொல்லுகிறார்கள். ரெக்கார்டு பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த ஜம்சம் தண்ணீரை ஆராய்ச்சி செய்து, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த ஜம்சம் தண்ணியுடைய டேஸ்ட் இந்த உலகத்தில் எங்குமே கிடைக்காது. ஒன்னாச்சுங்களா? இரண்டாவதாக, இந்த ஜம்சம் தண்ணீரை யாரெல்லாம் குடிக்கிறார்களோ அவர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இரண்டாவதாக, மூன்றாவதாக, இந்த ஜம்சம் தண்ணி எப்பொழுதுமே கெட்டு போகாது. இந்த கப்பல்ல போய் ஹஜ் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 30 வருஷத்திற்கு முன்னால, 40 வருஷத்திற்கு 50 வருஷத்திற்கு முன்னால ஹஜ் செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வீடுகளில், இன்னும் ஒரு சில வீடுகளில் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஜம்சம் தண்ணி. கெட்டு போகவே கெட்டு போகாது. அது மாத்திரமா, இந்த ஜம்சம் கிணறு பாத்தீங்களா, பாசனம் பிடிக்கவே பிடிக்காது, எப்பொழுதுமே பாசனம் பிடிக்காது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த ஜம்சம் தண்ணி எப்படி வரும்? அந்த கிணத்திலிருந்து ஒயிட்டாக நுரையாக வரும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த ஜம்சம் தண்ணி எவ்வளவு கிடக்கும்? அந்த கிணத்திற்குள் 1.5 முழம் தான் கிடக்கும் ஜம்சம் தண்ணி. அந்த சுத்தளவு எவ்வளவு தெரியுங்களா? அந்த கிணத்தினுடைய சுத்தளவு 18 அடி. உள்ள எவ்வளவு ஆழம்? 16 அடி. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இந்த 1.5 முழத்து தண்ணி தான் கூடவும் இல்ல, குறையவும் இல்ல. இன்றைக்கு உலகத்தில் ராட்சஸ் என்று சொல்லக்கூடிய 2 மோட்டர்களை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000க்கு மேற்பட்ட ஜம்சம் தண்ணீரை வெளியே கொண்டு வருகிறது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த ஜம்சம் தண்ணீரை தான் இன்ஷா அல்லாஹ் நாம போய் குடிக்க போறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, சோம்பேறித்தனமாக இருந்து கொண்டு நாம போய் எடுத்து குடிக்கிற அந்த ஹோட்டல் தண்ணி எடுத்து குடிக்காதீர்கள். ஹோட்டல் தண்ணீர் பாத்தீங்களா, கடல் தண்ணியை சுத்தமரிக்கப்பட்டு நமக்கு பாட்டில் கொடுப்பார்கள். அந்த தண்ணியை குடிக்காதீர்கள். அது நல்ல தண்ணீர் அல்ல, கடல் தண்ணீர். நீங்கள் இருக்குகின்ற பொழுது அங்க 5 ரியாலுக்கு என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கும். அங்க ஆளுக்கு ரெண்டு பை வாங்கிக்கங்க. 10 ரியால் கொடுத்து 2 பை வாங்கிட்டீங்கன்னா ஒரு பாக்கெட் தீர்ந்தோன்னு இன்னொரு பாக்கெட் எடுத்துக்கலாம். அப்படி ஜம்சம் தண்ணீரை பிடித்து கொண்டு வந்து ரூமில் வைத்து அது கூலிங் இல்லாமல் குடியுங்கள். அல்லாஹ்வுடைய நோய்கள் எல்லாம் அல்லாஹ் ஷிஃபாய்க்கு கொடுப்பான். குடிக்கின்ற பொழுது என்ன சொல்லி குடிக்கணும் தெரியுமா? யா அல்லாஹ், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கின்ற பொழுது, இந்த ஜம்சம் தண்ணீரால் எங்கள் நபி அவர்களுக்கு இந்த ஜம்சம் தண்ணீரால் 3 முறை இருதயத்தை நீ என்ன செஞ்சாய்? கழுகுனாய். இருதயத்தை கழுகுனாய்.
அப்படி கழுகிய பொழுது எங்கள் நபி அவர்களுக்கு இறையச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் தக்குவாவையும் எப்படி தந்தாயோ அதே ஜம்சம் தண்ணீரை நான் குடிக்கிறேன். இறைவா, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு ஈமானை கொடு, எனக்கு தக்குவாவை கொடு, எனக்கு நோய்கள் எல்லாம் ஷிஃபாய்க்கு கொடு அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? துஆ செஞ்சு ஜம்சம் தண்ணி குடிக்கலாமா? அல்லாஹ்வுடைய விருந்தார்களே, ஜம்சம் தண்ணி குடிச்சதற்கு பின்பு அடுத்து உம்ராவுடைய கடமை என்ன அப்படின்னா, இந்த சஃபா மலைன்னு ஒண்ணு வரும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த சஃபா மலையில ஒரு துஆ ஒன்று இருக்கிறது. அங்க சென்றதற்கு பின்பு அந்த துஆவை சொல்லிக் கொடுக்கப்படும். அந்த சஃபா மலையிலிருந்து மர்வா மலைக்கு வந்து விட்டால் ஒண்ணு முடிஞ்சிருச்சு. மர்வா மலையிலிருந்து சஃபா மலைக்கு வந்தா 2, சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு போனா 3, மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு வந்தா 4, சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு போனா 5, மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு வந்தா 6, சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு போனீங்கன்னா 7 எங்க முடியும்? மர்வா மலையில முடியும். இந்த மர்வா மலையில முடிஞ்சதற்கு பின்பு எந்த பெசல் தொழுகை எதுவுமே இல்லை. துஆ செய்யணும். யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்த இறைவா, நான் உம்ரா செய்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் உம்ரா செய்கிறேன். என்னுடைய உம்ராவில் இது ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னித்து என்னுடைய உம்ராவை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செஞ்சதற்கு பின்பு முடி எடுத்து விட்டு யாராவே கழிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இதற்கு முன்பு என்ன செய்யணும்? ஒழுவோடு இருக்க வேண்டும். தவாஃபிற்கு ஒழு இருந்தா தான் தவாஃப் கூடும். சைக்கு ஒழு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒழு இல்லாட்டியும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக தவாஃபிற்கு ஒழு இருந்து ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, இன்ஷா அல்லாஹ் இதுதான் உம்ரா. நம்ம இருக்குகின்ற பொழுது, மக்காவில் இருக்குகின்ற பொழுது தவாஃப் எந்த அளவிற்கு அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். யார் ஒருவர் வாழ்நாளில் ஒரு டிப்பல் அல்ல, வாழ்நாளில் 50 தவாஃப் செய்கிறார்களோ, 7 சுத்து ஒரு தவாஃப், இப்படி 50 தவாஃப் யார் செய்கிறார்களோ பராஅத்து மினன்னார், நரகத்தை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, எந்த அளவிற்கு தவாஃப் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு தவாஃப் செய்யுங்கள். தவாஃப் செய்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது கேளுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த மக்காவிலும் மதீனாவிலும் ஒரு 15 வருஷ காலமாக விட்டது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள், ஹஜ் முடிஞ்சு விட்டதா, உம்ரா முடிஞ்சிருச்சா, ஒரு சிலர்கள் வருவார்கள், ஹஸ்ரத் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இந்த சிரமங்கள் இருக்கிறது, இந்த கஷ்டங்கள் இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு நீக்கி தரணும் அப்படின்னு கேட்ட பொழுது நிறைய பேர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்து கொடுத்த ஒரு 3 இடத்தை காமித்து கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, உம்ராவுக்கு வருகின்ற பொழுது ஒரு 3 இடத்தை காமித்து கொடுத்தேன். கேட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பூர்த்தியாக்கி கொடுத்தான். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோடு அழுது கேட்டார்கள் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். எங்களுக்கு போட்டோல அனுப்பி காமிச்சாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த 3 இடம் எந்த இடம் அப்படின்னா, ஒன்று ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேர கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். 2 காபாவுடைய வாசலுக்கு நேர கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். 3 மீசாப் ரஹ்மத், இந்த மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி காபாவுல தண்ணி வெளியில கொட்டும் பார்த்தீங்களா, அது தங்கத்தினால உள்ள பைப்பு, அதுக்கு பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா ஹத்தீம், ஒரு அரை வட்டத்துல ஒரு செவர் ஒண்ணு இருக்கும். இன்ஷா அல்லாஹ் போனீங்கன்னா பழைய ஆளுகளுக்கு தெரியும், புது ஆளுகளுக்கு போனா தெரியும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பேர் ஹத்தீம் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அதுக்கு நேர கேட்கக்கூடிய துஆ, ஒப்பார் வைக்காமல், கத்தாமல், கதறாமல், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, உள்ளத்தில் உருகி அல்லாஹ்விடத்தில் கண்களிலிருந்து தண்ணீர் வரணும், உள்ளத்தில் உருகி நீங்கள் துஆ கேளுங்கள். உங்களுடைய கையை அல்லாஹ் எப்பொழுதும் விருந்தையாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கவே மாட்டான். எப்பொழுதுமே அல்லாஹ் விருந்தையாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கவே மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான். நீங்க எழுதி வச்சுக்கோங்களேன், ஒரு தேதியை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பான். அந்த இடத்தை அடைகின்ற பொழுது எங்களுடைய ஞாபகம் வந்தால் நம்முடைய அல்லாஹ்மது டிராவல்ஸுக்காக வேண்டியும் அல் காபா டிராவல்ஸுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வீங்களா? அதோடு சேர்த்து ஹாஜிமார்களே, எனக்காக வேண்டியும், என்னுடைய தாய்க்காக வேண்டியும், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மரணிக்கணும், அதுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். நாங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி, உங்களுடைய காரியங்கள் நிறைவதற்காக வேண்டி, உங்களுடைய ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பதற்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்கிறோம். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே,
அந்த ஹத்தீம் இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரண இடம் அல்லங்க. அந்த ஹத்தீம் என்பது சாதாரண இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அந்த இடத்துல ஆயிஷா உம்மஹாத்துல் முஃமினீன் நம்முடைய தாய் கதீஜா, நம்முடைய தாய் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த இடத்துல போய் 2 ரக்காயத்து தொழுறாங்க. அந்த இடத்துல 2 ரக்காயத்து தொழுததற்கு பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. நபி இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த இடத்துல நான் 2 ரக்காயத்து தொழுதேன். நான் தொழுகின்ற பொழுது, சுஜூதில் இருக்கின்ற பொழுது அருமையான ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்தேன், அருமையான ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்தேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிட்ட சொல்றாங்க, ஆயிஷா, நீங்க தொழுகின்ற பொழுது ஒரு நறுமணத்தை உணர்ந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த நறுமணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துன்னு சொன்னீங்கல்ல, அது சாதாரண நறுமணம் அல்ல. அந்த நறுமணம் என்ன நறுமணம் தெரியுங்களா? சொர்க்கத்தினுடைய நறுமணம். என்ன நறுமணங்க? சொர்க்கத்தினுடைய நறுமணம். அந்த ஹத்தீமிற்கும் சொர்க்கத்திற்கும் அல்லாஹ் கனெக்ஷன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, காபாவை தொட்டு அல்லாஹ் இடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த ஹத்தீமில் தொழுகின்ற பொழுது சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை எப்படி உணர கொடுத்தாயோ, இறைவா எங்களுக்கும் நசீபாக்கி கொடு. அந்த இடத்தில் தொழுகின்ற பொழுது தொழுவதற்கு நசீபாக்கி கொடு. அப்படி தொழுவதற்கு நசீபாக்கி கொடுத்து அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, எங்களுக்கும் அந்த நறுமணத்தை உணர்வதற்கு நசீபாக்கி தருவாயாக என்று இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? கண்டிப்பா துஆ செய்வீங்களா? அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, அங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். யாரையுமே அல்லாஹ் விருந்தையால அல்லாஹ் ஆக்கி கொடுக்கவே மாட்டான். உதாரணத்திற்கு இந்த யமன் நாடுன்னு ஒரு நாடு இருக்கு பார்த்தீங்களா? யமன் நாட்டுல ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நபியை போய் பார்க்கணும். நபியை போய் பார்த்துட்டு நபிட்ட என்ன செய்யணும்? துவா வாங்கணும் அப்படின்னு யமன் நாட்டிலிருந்து வர்றாரு மக்காக்குள்ள. உம்ராவை முடிச்சதற்கு பின்பு நபியை பார்க்கலான்னு ஆசை. உம்ராவை முடிக்காம நபியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு அந்த வந்தவர், யமன் நாட்டில இருந்து வந்தவர் உள்ள வந்த உடனே, அப்ப நபியின் பக்கத்துல நபின்னு தெரியாது, நபின்னு அவருக்கு தெரியாது. எங்க இருந்து ஆரம்பிக்கணும் உம்ராவுக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட பொழுது, நபியிடத்திலே கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பாத்தீங்களா, அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ன பொழுது இந்த யமன் நாட்டினுடைய அந்த மனிதர் வந்த பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். இந்த அரபு நாட்டுல ஒரு பழக்கம் ஒன்று உண்டு, அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ் கரீம், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவார்கள். இந்த பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கரீம் என்று சொல்ல